Shiny Manikam's lessons. Physics online tutoring. Tamil 4th standard to 12th standard CBSE and metric physics syllabus. BSc MSc physics concepts. Simple teaching, clear concepts, better understanding. To join classes, reach us through mail or Instagram. Thank you. Electric flux. Previous video la electric field lines concept பார்த்தோம். அதுல field lines closer-ஆ இருந்துச்சுனா அதாவது நெருக்கமா இருந்துச்சுனா electric field strong-ஆ இருக்கும்னு பார்த்தோம். இதே field lines நெருக்கமா இல்லாம நிறைய ஸ்பேஸ் விட்டு field lines இருந்துச்சுனா then அந்த ரீஜியன்ல electric field weak-ஆ இருக்கும்னு பார்த்தோம். previous videoட link descriptionல இருக்கு. once refer பண்ணிக்கோங்க. Now electric flux. இந்த டயக்ராம்ல E வெக்டார்ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார். இந்த டயக்ராம்ஸ்ல இருக்க ப்ளூ ஆரோஸ் E வெக்டாரோட டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். டெல் Sங்கிறது சர்ஃபேஸ்ல இருக்க ஒரு சின்ன ஏரியா எலிமெண்ட். N கேப்ங்கிறது சர்ஃபேஸ்க்கு நார்மலா இருக்கிற ஒரு யூனிட். நார்மல்ங்கிறது ஒரு இமேஜினரி லைன் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா டிரா பண்ற ஒரு லைன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நார்மல் கான்செப்ட் தான் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். நார்மல்னா ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்க ஒரு லைன் 90 டிகிரி ஃபார்ம் பண்ற ஒரு லைன். இந்த எல்லா டயக்ராம்ஸ்லயும் ஒரே சர்ஃபேஸ் எலிமெண்ட் எடுத்திருக்கோம், தட் இஸ் டெல் எஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த சர்ஃபேஸ் எலிமெண்டோட டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் தான் இந்த 4 டயக்ராம்ஸும். ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல சர்ஃபேஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த சர்ஃபேஸ் வழியா ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டா பாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. பிகாஸ் நார்மல் என் கேப்னா என்னன்னு பார்த்தோம், சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்க ஒரு லைன் தான் நார்மல் என் கேப். அப்படி பார்த்தா இந்த கேஸ்ல நார்மல் என் கேப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற டைரக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் நார்மலும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கனால அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 0 டிகிரி. காமனா இந்த டாபிக்ல ஆங்கிள் தீட்டானாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் E வெக்டாருக்கும் நார்மல் என் கேப்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் தீட்டா. இப்போ டெல் எஸ் காஸ் தீட்டா. டெல் எஸ் மேல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கோ அதுதான் டெல் எஸ் காஸ் தீட்டா. ஸோ டெல் எஸ் காஸ் தீட்டா இஸ் த எஃபெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஏரியா ஆஃப் டெல் எஸ் as seen by electric field. இங்க தீட்டா 0ங்கிறனால காஸ் தீட்டாக்கு காஸ் 0 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். காஸ் 0 டிகிரி இஸ் 1, so we get del s. So the meaning is del sங்கிற என்டையர் ஏரியாவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகிறதுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு அர்த்தம். இந்த கேஸ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த சர்ஃபேஸை கிராஸ் பண்ணும். இங்க மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் அக்கர் ஆகும். இப்போ ஸ்ட்ரைட்டா இருக்க சர்ஃபேஸை கொஞ்சம் டில்ட் பண்ணலாம். இப்படியோ இல்லை இப்படியோ சர்ஃபேஸை டில்ட் பண்றோம், அதாவது சர்ஃபேஸை கொஞ்சம் கிராஸா வைக்கிறோம்னு அர்த்தம். இப்படி டில்ட் பண்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாருக்கும் யூனிட் நார்மல் வெக்டார் என் கேப்க்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்படி டில்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது இல்லையா, அதோட கவுண்ட் கம்மி ஆயிரும். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, ஆக்சுவல் ஏரியாவை நம்ம சேஞ்ச் பண்ணல. ஆக்சுவல் ஏரியா எல்லா கேஸ்லயுமே டெல் எஸ் தான். ஏரியாவோட ஓரியன்டேஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். இப்படி டில்ட் பண்ணும்போது கம்மியான நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் தான் பாஸ் ஆகுது. பிகாஸ் டில்டட் சர்ஃபேஸ்ல இருக்க எஃபெக்டிவான ப்ரொஜெக்டட் ஏரியால மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகும். இந்த கேஸ்லயும் அந்த ப்ரொஜெக்டட் ஏரியா தான் டெல் எஸ் காஸ் தீட்டா. இந்த கான்செப்ட் இன்னும் ஈஸியா புரியணும்னா எக்ஸாம்பிள், ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்து அதுல டார்ச் லைட் அடிக்கிறதா இமேஜின் பண்ணுங்க. பேப்பரும் டார்ச் லைட்டும் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா வால்ல பேப்பரோட ஃபுல் ஷேடோவுமே தெரியும். இப்போ பேப்பரை லைட்டா டில்ட் பண்ணா அந்த ஷேடோ சின்னதாயிரும். அந்த ஷேடோ சின்னதாகுது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ப்ரொஜெக்ஷன் சர்ஃபேஸும். இந்த கேஸ்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேஸ்ல ப்ரொஜெக்டட் ஏரியா இஸ் டெல் எஸ் காஸ் தீட்டா. அப்போ இந்த டில்டட் சர்ஃபேஸ் வழியா கிராஸ் ஆகிற ஃபீல்ட் லைன்ஸ் E டெல் எஸ் காஸ் தீட்டாக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு அர்த்தம். த மீனிங் இஸ் ஒரு ஸ்மால் ஏரியா டெல் எஸ் கிராஸ் பண்ற நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் E டெல் எஸ்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். தட் இஸ் n is directly proportional to E del S. இங்க nங்கிறது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த ஏரியா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீல்ட் லைன் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும்.
இதே ஏரியா பெருசா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் ஏரியா வழியா பாஸ் பண்ண முடியும். ஸோ த மெயின் கான்செப்ட் இஸ் ஒன்ஸ் சர்ஃபேஸ் டில்ட் ஆயிடுச்சுன்னா எஃபெக்டிவ் ஏரியா del s cos தீட்டாவா ஆயிரும். அண்ட் தேர்ஃபோர் n is directly proportional to E del s cos theta. Now this second diagram. இங்க இருக்க blue horizontal linesலாம் electric field E vector. இந்த black color slanted surface தான் del s. இந்த surfaceக்கு perpendicular இருக்க இந்த arrow தான் normal n cap. இங்க electric fieldக்கும் normalக்கும் நடுவுல இருக்க angle தான் theta. Now if theta is equal to 90 degree, then del s cos 90 degree is equal to cos 90 degree is 0, so we get 0. இந்த கேஸ்ல effective area 0 ஆயிரும். இந்த டயக்ராம்ல E வெக்டார்க்கும் n கேப்க்கும் நடுவுல இருக்க angle theta in case 90 இருந்துச்சுன்னா அப்போ effective area 0 ஆயிரும். ஆனா இந்த டயக்ராம்ல 90 கிடையாது. பிகாஸ் டயக்ராம் பார்த்தாலே தெரியுது இங்க ஒரு அக்யூட் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகல. இந்த ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ் இன்னும் டில்ட் ஆகி இப்படி ஆனாதான் E வெக்டார்க்கும் n கேப்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி ஆகும். del s இந்த ஓரியன்டேஷன்ல இருந்துச்சுன்னா தென் சர்ஃபேஸும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் பேரலா இருக்குன்னு அர்த்தம். இந்த கேஸ்ல ஃபீல்ட் லைன்ஸும் சர்ஃபேஸ் கூடவே தான் டிராவல் ஆகும், சர்ஃபேஸ்க்குள்ள டிராவல் ஆகாது. ஸோ அந்த சர்ஃபேஸை எந்த ஃபீல்ட் லைன்ஸுமே கிராஸ் பண்ணாது. இந்த கேஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் 0. நெக்ஸ்ட் ஏரியா வெக்டார் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ நம்ம லேர்ன் பண்ண போற கான்செப்ட்கான மெயின் பர்பஸ் அந்த ஸ்மால் ஏரியா del sக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ தட் del s ஒரு வெக்டாரா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த டயக்ராம்ல del sங்கிறது ஸ்மால் ஏரியா எலிமெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ், n கேப்ங்கிறது யூனிட் வெக்டார் பர்பெண்டிகுலர் அதாவது நார்மல் டு சர்ஃபேஸ், அண்ட் del s வெக்டார்ங்கிறது ஏரியா வெக்டார். ஏரியா வெக்டார் இஸ் டிஃபைன்ட் as del s வெக்டார் இஸ் ஈக்குவல் டு del s n cap. இங்க del s ஏரியா வெக்டாரோட மேக்னிடியூட சொல்லும் அண்ட் n cap ஏரியா வெக்டாரோட டைரக்ஷனை கொடுக்கும். ஸோ வெறும் ஏரியாவுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கு, பட் ஏரியா வெக்டாருக்கு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கு. ஏரியா வெக்டார் எப்பவுமே சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும், நார்மல் n cap கூடவே தான் இருக்கும். இந்த மாதிரியான ஓப்பன் சர்ஃபேஸ்க்கு ரெண்டு பக்கம் நார்மல் டைரக்ஷன் எடுக்க முடியும், அதில் ஏதாவது ஒன்று நார்மல் டைரக்ஷனாக எடுத்துக்கலாம். இதே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு பை கன்வென்ஷன் அவுட்வர்ட் நார்மல் தான் சூஸ் பண்ண முடியும். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னா சம்திங் தட் இஸ் க்ளோஸ்ட். எக்ஸாம்பிள், இமேஜின் அ ஸ்பியர் ஆர் அ மெட்டல் பால் விச் மே பி ஹாலோ இன்சைட் ஆர் மே நாட் பி. இதே ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ்னா எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு 2D சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸ் ஓப்பனாக இருக்கும்னு அர்த்தம். ஒரு ஸ்மால் ஏரியா வழியாக பாஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டாருக்கும் நார்மல் n கேப்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னு பார்த்தோம். Therefore, electric flux del phi is equal to E del s cos theta. Since del s vector is equal to del s n cap, இந்த ஈக்குவேஷனை டாட் ப்ராடக்டா எழுத முடியும். del phi is equal to E vector dot del s vector. ஒரு ஸ்மால் ஏரியா எலிமெண்ட் வழியா பாஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட டெஃபினேஷன் தான் இது. ஸோ ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸ். when theta is equal to 0, field is along normal, and இந்த கேஸில் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். and when theta is equal to 90 degree, field is parallel to surface, இந்த கேஸில் ஃப்ளக்ஸ் 0வாக இருக்கும். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர். இது எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் பர் கூலும் அண்ட் ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் எப்படி நியூட்டன் பர் கூலும் வந்துச்சுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. Thus the unit of electric flux is Newton Coulomb inverse meter square. ஒரு சர்ஃபேஸ் வழியாக பாஸ் ஆகிற டோட்டல் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு
ஃபர்ஸ்ட் அந்த சர்ஃபேஸை ஸ்மால் ஏரியா எலமெண்ட்ஸாக டிவைட் பண்ணணும். தென் ஒரு எலமெண்ட்ல இருக்க ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணணும். அப்புறம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். Thus, the total flux phi through surface S is given by phi is approximately equal to summation of E vector dot del S vector. இங்க ஒரு சர்ஃபேஸை சின்ன சின்ன பீசஸா டிவைட் பண்ணியிருக்கோம். அதான் இங்க டெல் எஸ். இப்போ அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு ஸ்லைட்டாக வேரி ஆகும். பட் ஃபார் சிம்பிளிசிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லா ஸ்மால் ஏரியாஸ்லையும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். இதனால தான் அப்ராக்சிமேஷன் சைன் யூஸ் பண்ணுறோம். Thus, the total flux phi through surface S is phi approximately equal to summation of E vector dot del S vector. இங்க டிஸ்கஸ் பண்ற டாபிக்ஸ் தவிர வேற டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா personal tutoring is also available. Reach us through mail or Instagram. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.